ஓம் சுவாமியே சரணமையப்பா. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அறுவை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 6ஆம் நாள் 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் சூரிய பகவானை அதிகாலையிலே உதிக்கின்ற பொழுது நமஸ்காரம் செய்தால் எல்லா விதமான துன்பங்களும் விலகும். இந்த பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரிய பகவான் காலையிலே உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும். இந்த செங்கதிர்கள் அந்த சூரியோதிக்கின்ற பொழுது தோன்றுகின்ற செங்கதிர்கள் உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகும், எலும்பு சம்பந்தமான நோய்கள் விலகும், இரத்தம் சம்பந்தமான நோய்கள் விலகக்கூடிய சக்தி இந்த பிரத்யக்ஷ தெய்வத்தை நாம் நமஸ்காரம் செய்கின்ற பொழுது நமக்கு நல்ல சிறப்பான வாழ்வையும் உயர்வுகளையும் நோய் நொடி இல்லாத வாழ்வையும் தரக்கூடியது இந்த பிரத்யக்ஷ தெய்வம். இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இலங்கை திருநாட்டிலும் பல பாகங்களிலும் வடக்கு மாகாணத்திலே, கிழக்கு மாகாணத்திலே, மேல் மாகாணத்திலே, தென் மாகாணத்திலே, சப்ரவ மாகாணத்தில் என்று இலங்கை பூராவுமே இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள். அவ்வாறு இந்த பூஜை வழிபாடுகளிலே யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு செம்மணி வீதியில் அமர்ந்திருக்கின்ற எருமேலி தர்மசாஸ்தா மகா சன்னிதானத்திலே இந்த பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கோண்டாவிலே உள்ள ஈழத்து சபரிமலை ஐயப்பன் தேவஸ்தானத்திலும் இந்த பூஜைகள் வழிபாடுகள் விருதானுஷ்டானங்கள் நடைபெறுகின்றன. கொழும்பு தலைநகரே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டில் 45வது ஆண்டாகவும் இந்த பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வருகின்ற 24/12/2025 புதன்கிழமை ஆரம்பமாகின்ற இந்த 9 நாள் நவதின பர்யந்தமாக நடத்தப்படுகின்ற விசேஷ திரவிய கோம மகா யாகம். சுவாமி ஐயப்பனுக்கு இந்த யாகத்திலே ஐயப்பனை ஆவாகனம் செய்து ஜோதி வடிவத்திலே காணுகின்றதாகிய சிறப்போடு கூட 9 நாட்களுக்கு இந்த மகா யாகம் நடைபெறும். பல்வேறு வகையான மூலிகை வகைகள், பட்டை வகைகள், வேர் வகைகள், தானிய வகைகள், பழ வகைகள், பால், தயிர், தேன், நெய் என்று இன்னொரு திரவியங்களினாலே எல்லாம் ஆகுதிகள் செய்யப்பட்டு மலையாள தாந்திரிக முறைப்படி பூஜைகள் வழிபாடுகள் பலி பூஜைகளோடு பூர்ணாகுதி அஷ்டாதச பூர்ணாகுதி 18 வகையான பூர்ணாகுதிகள் இந்த 9 நாட்கள் நடைபெறும்.
சகல அடியார்களும் மாலை அணிந்த சுவாமிகள் எல்லாம் தங்கள் பெயர்களிலே அந்த பெயர்களை பதிவு செய்து பூர்ணாதி தட்டுகள் எடுத்து யாகுண்டத்திலே ஆகுதி பண்ணுகின்ற சிறப்போடு கூடிய மகா யாகம் 24/12/2025 புதன்கிழமை ஆரம்பமாகி 1/1/2026 புதிய வருஷம் ஆங்கில வருடப்பிறப்பு 2026 ஜனவரி 1ஆம் தேதி மகா யாகம் பூர்த்தியாகும். இந்த 9 நாட்கள் நடைபெறுகின்ற மகாபூர்ணாவிலே சகல அடியார்களும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.